மச்சான் இருந்தனால நான் ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லல. சொல்லியிருந்தா மச்சான் மனசு ரொம்ப சங்கடப்பட்டிருக்கும். நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத்த, அபிராமி இன்னும் திருந்தவே இல்லை. அவ முன்ன விட நம்ம மேல இன்னும் கோவமா தான் இருக்கா. என்னையும் பெரிய நாயகியும் நிம்மதியா வாழவே விட மாட்டேன்னு சவால் விடுறான். எங்க மேல ஏன் இந்த கோவம்? இனிமே நீங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், எங்களை விட்டுற நான் எவ்வளவு கெஞ்சினேன். ஆனா அதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா? நான் மருமகளா வாழ வேண்டிய அந்த வீட்டுல நீ மருமகளா வாழையா? உன்னை அங்கிருந்து விரட்டுறதான் என்னோட முதல் வேலைன்னு சொல்றான். நான் வாழா வெட்டியா இருக்கிற மாதிரி அந்த பெரிய நாயகி வாழா வெட்டியா இருக்கணும்னு. அப்பதான் என் வேதனை பெரிய நாயகிக்கும் சிவகாமிக்கும் புரியுன்னு என்கிட்ட திமிரா சொல்றாத்த. அப்படி சொன்னவள நீங்க சும்மா விட்டுட்டு வந்துட்டீங்களா மாப்பிள்ள? இப்பவே போய் நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்றேனா இல்லையா பாருங்க. அத்த இருங்க இருங்க இருங்க. நீங்க இதைத்தான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சனால நான் மச்சா இருக்கும்போது இதெல்லாம் சொல்லல. சொல்லிருந்தா நீங்க கோவப்பட்டு அங்க போய் கத்திருப்பீங்க. அபிராமி மேல இருக்கிற அன்புனால இதெல்லாம் நம்பி இருக்கவே மாட்டாரு. அப்புறம் என்ன ஆகும்? அபிராமிக்கு இன்னும் என் மேல கோவம் அதிகமாயி உத்ரா தண்டை ஆட ஆரம்பிச்சிருப்பா. அதனால நானும் பெரிய கஷ்டப்படணும். இதெல்லாம் தேவையாத்த? அந்த ஒண்ணு இல்லாதவகிட்ட பயந்து பணிஞ்சு போகணும்னு சொல்றீங்களா மாப்பிள்ள? அப்படி சொல்லத்த, பக்குவமா நடந்துக்கணும்னு சொல்றேன். பேசுற மாதிரி 40 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுக்க முடியாதனால அபிராமி முதல்ல என் மேல பொம்பளை பொறிக்கும் பழிய போட்டார். அந்த பழிய நம்பி எனக்கும் பெரிய நாய்க்கும் நீங்க கல்யாணத்தை நடத்த மாட்டீங்கன்னு அவன் நினைச்சா. ஆனா அதெல்லாம் மீறி கல்யாணமும் நல்லபடியா நடந்துருச்சு. அவன் மனசுல இன்னும் பழி வாங்குற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. பெரிய நாய்க்கு கை பிடிச்ச நேரம் நான் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். அதை தெரிஞ்சது பழி வாங்குற எண்ணம் வெறியா மாறி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த சோமவாரன் அடிச்சிட்டானா, இதுதான் நேரம்னு இப்ப ஏமால பாய ஆரம்பிச்சிட்டான். கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்னா 2 லட்சம் தண்டமா கொடுன்னு திமிரா கேட்டான். இப்படி எல்லாம் தானே நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அபிராமி இப்படி எல்லாம் நடந்துகிட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்காது. ஸ்டேஷன்ல இருக்கும்போது தான் எனக்கு அந்த காரணமே புரிஞ்சது. நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு புரியலையே மாப்பிள்ள. புரியுற மாதிரி சொல்றாத்த. அபிராமி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை என்ன ரிலீஸ் பண்ண சொல்லி நம்ம கவுன்சிலர் வந்து கேட்டாங்கல்ல. அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? அவ பெரிய இடத்துல வேலை பாக்குறா, நாளைக்கு அந்த பெரிய இடத்துல பிரஷர் கொடுத்தா என் வேலைக்கே பிரச்சனை ஆயிரும் பயந்து சொன்னார்ல. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆமா. அந்த பெரிய இடம் இப்ப சப்போர்ட்டா இருக்குன்ற தைரியத்துல தான் இப்ப இப்படி எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்கா. இப்ப புரியுதாத்த உங்களுக்கு? அதனால கொஞ்சம் அவளை பக்குவமா தான் அந்த அபிராமியை எதிர்க்கணும். இல்ல நம்மள அவ காலி பண்ணிடுவா. இப்ப நாம அபிராமியை எதிர்க்கிறதோட நாம தள்ளி நின்னு மச்சானை விட்டு மோத விடணும். அப்படி மோதணும்னா மச்சான் முதல்ல நம்ம பேச்ச நம்பணும். அதனால தான் மச்சான் முன்னாடி அபிராமி கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சும்மா எடுத்து விட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டேன்னு கதை விட்டேன். இனிமே பாருங்க, மச்சானை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அந்த அபிராமிக்கு சரியான பதிலடி கொடுக்கறேன். என்னமோ மாப்பிள்ள, அந்த அபிராமி கட்டணம் பிடிச்சவங்கிறத என் புள்ள உணர்ந்தா போதும். நான் உணர வைக்கிறேன். நீங்க கவலைப்படாம போய் உங்க வேலையை பாருங்க. சரி மாப்பிள்ள. மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாலையும் காட்டுறவன் தான் இந்த பிரகாஷ். சுகத்தை அடையறதுக்காகத்தான் நல்லவனா வேஷத்தை போட்டு பெரிய நாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்களை யாரையும் நான் புரிஞ்சுக்கவே விட மாட்டேன். அதே நேரம் என் சுயரூபம் தெரிஞ்ச அந்த அபிராமிய இந்த குடும்பத்துல சேரவே நான் விட மாட்டேன். அதனால தானே நான் நடந்த விஷயத்தையே மாத்தி சொன்னேன். இனிமே போக போக பாருங்க. கௌரி, கௌரி, ஏண்டி உருப்படியா ஒரு சட்டை கூட அயன் பண்ண தெரியாத உனக்கு? ஆமா, இந்த அதிகாரத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
பொண்டாட்டிக்கிட்ட தான் உங்க கோவம் அதிகாரம் எல்லாத்தையும் காட்டுவீங்க. வெளியில பொட்டி பாம்பா அடங்கி போய் கையில இருக்கிறத தூக்கி கொடுத்துருவீங்க. ஏய் இப்ப எதுக்கு அந்த விஷயத்துல இருக்கிற? இழுக்காம அப்படியே விட்டுட்டு சொல்றீங்களா? முழுசா 50,000 ரூபாய் எல்லாம் தண்டமா அழுதுட்டு வந்திருக்கீங்க. அந்த பணத்தை வச்சு நான் என்னெல்லாம் செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கிட்டீங்களே. போனது போயிருச்சு, அதுக்காக எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? என் வயிறெல்லாம் எரியுது. அந்த பணம் இருந்திருந்தா சீட்டு கம்பெனில டெபாசிட் பண்ணிருக்கலாம். அதர்வா படிப்புக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்படி எதுக்குமே பயன் இல்லாம முழுசா தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? தண்டம் அழுதத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா சீட்டு கம்பெனிக்காவது போகாம இருந்திருக்கலாம்ல. சொல்லாம மறைச்சு என்ன அங்க கூட்டிட்டு போய் எல்லார் எதிர்க்கையும் கேவலப்பட வச்சிட்டீங்க. கத்தாம எப்படிங்க இருக்கிறது? கத்தாம என்ன பண்றது? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்னது? யார் பிரச்சனை பண்றது? நானா பிரச்சனை பண்றேன்? அப்பா என்னப்பாங்க சத்தம்? அப்பா அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா பேசிட்டு இருக்கேன். ஏன் மறைக்கிறீங்க? தெரியட்டுமே, அவருக்கு தெரியட்டுமே. அப்பதான் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நானே போய் அவர்கிட்ட சொல்றேன். கௌரி மாமா, மாமா, என்னம்மா என்ன சத்தம்? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா மாமா? அநியாயமா? ஆமா, என்னம்மா? மாமா. இவர் ஒரு சீமந்த ஃபங்க்ஷனுக்கு போனார்ல மாமா, அதுல லாபமா 50,000 ரூபாய் கிடைச்சது. அத பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வராம அநியாயமா எவன் கிட்டயோ தண்டை எழுதிட்டு வந்திருக்காரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு ஏண்டி கத்துறேன்னு என்கிட்ட சண்டைக்கு வராரு மாமா. நீங்களே கேளுங்க. ஏன்பா வசந்த், என்னப்பா இதெல்லாம்? 50,000 ரூபாய் பணத்தை யாருக்கு கொடுத்த? அது வந்துப்பா. என்னங்க வந்து போயேன்னு இழுக்குறீங்க? இந்த ஏரியா அரசியல்வாதிங்க உங்ககிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த பணத்தை புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? இந்த ஏரியா கவுன்சிலர் பிறந்த நாளைக்கு இவரை சமைச்சு போட சொல்லிருக்காங்க. இவரு முடியாதுன்னு வந்துட்டாரு. அத மனசுலயே வஞ்சமா வச்சுக்கிட்டு இவர்கிட்ட சமயம் பார்த்து 50,000 புடுங்கிட்டாங்க. என்னப்பா என்னப்பா வசந்த், கௌரி சொல்றதெல்லாம் உண்மையா? யாரு யாரு உங்ககிட்ட இருந்து பணத்தை புடிங்கினது? அது நம்ம ஏரியா வட்ட செயலாளர்ப்பா. யாரு? மாயக்கண்ணனா? அவனா அப்படி பண்ணா? என் பையனு தெரிஞ்சு கூடவா அப்படி பண்ணா? ஐயோ என்ன மாமா நீங்க? யார் பையனா இருந்தா என்ன? அரசியல்வாதிங்க அதெல்லாம் பாப்பாங்களா என்ன? இல்லம்மா, அந்த மாயக்கண்ணனோட அப்பா சுந்தரம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். சின்ன வயசுல இருந்து பழக்கம். நான் இப்பவே போய் அவர் பையன் பண்ண அயோக்கியத்தனத்தை அவர்கிட்ட சொல்லி அந்த பணத்தை உடனே திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா வேணாப்பா. ஏன்? அப்பா நானே பிரச்சனை வேணான்னு விட்டுட்டு வந்திருக்கேன். மறுபடியும் ஏதாவதுன்னா பாத்துக்கலாம்ப்பா. ஆஹா இல்லப்பா, இத வளர விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே வெட்டி விட்டுறணும். இல்லன்னா நிம்மதியா நீ தொழில் பார்க்க முடியாதுப்பா. நான் இப்பவே போய் சுந்தரத்தை பார்த்து பக்குவமா விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன். என்னங்க, அவங்கள எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்க. வசந்த் சொல்ற மாதிரி இதோட போட்டோன்னு விட்டுறலாங்க. என்ன சொல்ற மகா? அநியாயமா கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசந்த் கிட்டயே 50,000 ரூபாய் பணத்தை புடுங்கி இருக்காங்க. அதை அப்படியே விட்டுற சொல்றியா? இவன் உழைச்ச பணம் அது, அதை அப்படியே விட்டுற கூடாது. அது சரிதாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம குடும்பத்துல மாறி மாறி வர பிரச்சனையை தாங்கிக்க முடியல. இதுல புதுசா வேற ஒரு பிரச்சனை எடுத்து போட்டுக்கணுமா? எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நெஞ்ச நிம்மதியோட நாம இந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல வட்ட செயலாளர் கவுன்சிலர்னு வேற பிரச்சனை எடுத்துக்கிட்டே போனா இருக்கிற நிம்மதியும் போயிடுங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. எனக்கு வாடா சும்மா. போன கரியா என்னாச்சு? அந்த பிரகாஷ் வேலை கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டீங்கல்ல? அவனை வெளியில விட்டாங்கல்ல? ஏமா அபிராமி, பிரகாஷுக்கு உன் மேல கோபம் எதுவும் இல்லையே? என்னம்மா எதுவுமே பேசாம இருக்க? பிரகாஷ் ரவுடித்தனம் பண்ணதுனாலதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாயிடுச்சுன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டே இல்ல? இல்லன்னா அவன் பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு உன் மேல இன்னும் ரொம்ப கோபமா இருக்க போறான். அவன் இப்ப அபிராமி மேல ரொம்ப கோபமா இருக்கான். அவன்
அபிராமிய நல்லா வாழ விட மாட்டேன், அவளை பழிக்கு பழி வாங்கன்னு சபதம் விட்டு போயிருக்காண்டா. அவன் பேச்ச கேட்ட பிறகு அவன் மேல இறக்கப்பட்டு ஏண்டா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்னு ஆகி போச்சுடா. டேய், பிரகாஷ் என்ன சொல்றான்? அபிராமி, பிரகாஷ் என்ன சொல்றாமா? பிரகாஷ் என்ன சொல்றான்னு சொல்லு. கோவப்படாதடா, நான் சொல்றேன். பிரகாசால அபிராமிக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்குடா. என்னப்பா கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க? அந்த பிரகாஷ் என்ன பெரிய கொம்பனா? என் தங்கச்சி வாழ்க்கை அழிக்கிறாங்கடா. இந்த பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை நான் சும்மா விட்டுருவேன். ஆனா என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை என்னால சும்மா இருக்க முடியாது. நான் இப்பவே போய் இல்ல விட கூடாது. போய் எங்க போய் நின்றா. இப்படிதான் போடா. என்ன சொன்னாலும் என்னம்மா அபிராமி, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கடைசியில இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருச்சு. சோமு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீ என்ன சொன்ன? பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறேன், எந்த விதத்துல தீர்த்துக்கணுமோ தீர்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்ப பிரகாஷோட கோவத்தை அதிகமாக்கிட்டு வந்திருக்கே. ஏற்கனவே அவன் மேல கோவமா இருந்தா, இப்ப இதுவும் சேர்ந்துருச்சுன்னா உன் வாழ்க்கை தானே பாதிக்கும். அதை ஏமா நீ யோசிக்க மாட்டேங்கிற? அபிராமி, நீ புகுந்த வீட்டை விட்டு வந்துட்ட. ஆனா அந்த பிரகாஷ் மாமியார் வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கா. உன் மேல இருக்கிற கோவத்துல அவன் மாமியார்கிட்ட அது இதுன்னு சொல்லி உன்னை திரும்பவும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ விடாம பண்ணிட்டா என்னம்மா பண்றது? அதுக்காக பிரகாஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டு என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துருன்னு கெஞ்ச சொல்றீங்களா? அதான பார்த்தேன். வந்ததுல இருந்து திருவாய திறக்காம அமைதியா இருக்காளே, அதிர்ச்சியில ஊமையாயிட்டாளோன்னு நினைச்சேன். நல்ல வேளை வாய திறந்து பேசிட்டா. இனிமே வீரவசனத்தை கேட்க வேண்டியதுதான். அந்த பிரகாஷ பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அவன் பேசினதை நினைச்சு நான் கவலைப்படவும் மாட்டேன். என்னையும் என் வாழ்க்கையும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனோட சவாலை சந்திக்கிற தைரியமும் துணிச்சலும் எனக்கு நிறையவே இருக்கு. அப்படி போட அருவாள. அபிராமியா கொக்கா சும்மாவே பிரச்சனை இல்லாம தூங்க மாட்டா. இப்ப பிரச்சனையே தேடி வந்திருக்குன்னா சும்மா இருப்பாளா? ஒரு கை பாத்திர மாட்டா. நீங்க யாரும் பிரகாஷ் பேசினதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடிப்பட்டவன் ஆத்திரத்துல ஏதாவது பேசதான் செய்வான். அவன் பேச்ச பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஹலோ, அப்படியா? எப்போங்க? நான் உடனே கிளம்பி வரேங்க. அப்பா, என்னப்பா யார்கிட்ட இருந்து போனு? அதர்வாவா? அதர்வாக்கு என்னாச்சு? அதர்வா ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டானாமா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? ஐயோ, என் குழந்தை. என்னங்க என் குழந்தைங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என் பையன் அதர்வாவை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களாமா. எந்த வார்டுல இருக்காங்க? ஐசியூலயா? என் பிள்ளைக்கு என்னாச்சு? எனக்கு பயமா இருக்குங்க. என் பிள்ளை. அவன் டீச்சர். டீச்சர் சார், பொறுமையா இருங்கம்மா, பொறுமையா இருங்க. ஒண்ணும் இல்ல, சாதாரண மயக்கம் தான். பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஃபோன் பண்ணி சொன்னீங்களே, அவனுக்கு என்னாச்சு ஒண்ணும் சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க இருக்கு? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. இல்ல அபிராமி, என் பையனை நான் பார்க்கணும். அவனை நான் சொல்ல கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணி, நான் சொல்றது கேளுங்க. அண்ணி, பயப்படாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. அதர்வா பொண்ணு சொல்றது கேளுங்க.
அண்ணி அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. அதர்வாக்கு ஒண்ணும் ஆகாது, நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணும் ஆகாது. இல்ல அபிராமி, அவனை நான் பார்க்கணும் அபிராமி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, சொல்றத கேளுங்க. சார் என்னன்னு சொல்லுங்க. அதர்வாக்கு என்ன ஒண்ணு இல்லம்மா, ஸ்கூல்ல நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தா. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க ப்ளீஸ். கடவுளே, பிள்ளைய காப்பாத்து. அவனை சோதிக்காத. நான் கஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு கொடு, பிள்ளைக்கு கொடுக்காத. நீ பாரு இங்க பாரு. எதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற? அதர்வாக்கு எதுவும் இல்ல, தைரியமா இரு. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இரு. டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். பாப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். என்ன டாக்டர் பாப்போங்கிறீங்க? என் புள்ள ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருந்தான். அவனை எப்படியாவது காப்பாத்தி கண்ணு முன்னாடி காட்டுங்க. அவசரப்படாதீங்கம்மா, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர், என் பையன் உடம்புக்கு என்ன? அவன் திடீர்னு இப்படி மயங்கி விழுறது காரணம் என்ன? அதான் ஏன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஆளாளுக்கு அவசரப்பட்டா எப்படி? முதல்ல பையன் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து ரெக்கவர் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். டாக்டர் நீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாமா, அந்த பையன் இப்போ அபாய கட்டத்துல தான் இருக்காமா. ஏமா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? அவனுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் எடுக்க போறோம். ரிசல்ட் வரப்போகுது. ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்க போறோம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஐயோ, என் புள்ள. டாக்டர் என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? ஐயோ, என் புள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே. நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலையே. என் புள்ளைக்கு ஏன் இப்படி கஷ்டம் வருதுன்னு தெரியல. அதர்வாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அதர்வாக்கு ஒண்ணும் ஆகாது. இப்போ அம்மானு எழுந்து ஓடி வருவான் பாருங்க. அழாதீங்க அண்ணா. அதர்வா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது.